தேர்தல் அறிக்கை அவங்கவுங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் 5 வருஷமாவே தேர்தல் அறிக்கை தான் ரெடி பண்ணி அவர் படி எப்பயுமே மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு. மற்றவங்களாம் உட்காந்து மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்க, மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணாங்க, யாருக்கு என்ன ஃப்ரீபீஸ் இலவசங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி உள்ள சிந்தனையில தான் இருப்பாங்க. கனிமொழி அக்கா திமுகவுக்காக ரெடி பண்றாங்க. விஜய் கட்சியில ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடி எல்லாமே தேர்தல் அறிக்கை ரெடி பண்றாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம தெருவில் நமக்கு என்ன வேணும், நம்ம வீட்டில் முதியோர்களுக்கு என்ன வேணும், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேணும், நம்ம பொருளாதாரத்துக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை நீங்க தான் கேட்கணும். நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களா பார்த்து ஆந்திரா கன்னடா இதுங்களை பார்த்து அதை காப்பி அடிச்சு சும்மா எதையாவது பண்ணுவாங்க. போன 5 ஆண்டு செஞ்சது அப்படிதான். இந்த 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சை போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டாயம் பெண்களுக்கு கொடுக்கணும். பட் ஆனா அது மக்கள்கிட்ட இருந்து வரணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு 5 பாயிண்ட் எடுத்துட்டு அதை உங்க இன்ஸ்டாகிராம்லயோ உங்க ஃபேஸ்புக்லயோ முதல்ல போடுங்க. 2வது அதை ஒரு அறிக்கையா எழுதி, இல்ல உங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து தெளிவா எழுதி ஒரு 4-5 பேர் கையெழுத்து போட்டு பிடிச்ச கட்சியோட தலைமைக்கு அனுப்புங்க. இப்ப நீங்க விஜய் கட்சியா பனையூருக்கு அனுப்புங்க, பாரதிய ஜனதா கட்சியா சென்னையில கமலாலயத்துக்கு அனுப்புங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எங்க அனுப்பணும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே மக்கள் பக்கம் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. இப்ப நம்ம தேர்தல் வந்துருச்சு, என்ன கொடுக்க போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, என்ன பேச போறாங்களோ அப்படின்னு நம்ம இருக்கோம். அப்படியே உள்டா வாக்கணுங்க. நம்ம தான் கேட்கணும். கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம கேட்கறது தான் மோடி முதற்கொண்டு கீழே இருக்கிற சீமான் வரைக்கும் எல்லாரும் செய்யணும். அதை தெளிவுபடுத்த ஆரம்பிச்சாலே அரசியல்வாதிகளை நம்ம திருத்த முடியும். அவங்கெல்லாம் நம்ம ஓட்டுற குதிரைங்க, நம்ம பிடிச்சுக்கணும், நம்ம கையில இருக்கணும், மக்கள் கையில தான் இருக்கணும் அரசியல்வாதிகள். இப்ப நம்ம அவங்க கையில இருக்கோம். அவங்க எதையாவது போடுவாங்களா, இந்த திட்டத்தை கொடுப்பாங்களா, அந்த திட்டத்தை கொடுப்பாங்களா, நம்ம எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா, அது மிக மிக தவறு. நம்ம கேட்கணும், நம்ம தான் குதிரை ஓட்டுறவங்களா இருக்கணும். சரிங்களா? வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.